ஸ்டாக் மார்க்கெட்டு ஈக்குவலாக வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு அசட் கிளாஸ் இந்தியாவில் இல்லை. நாம் எதுக்கு லார்ஜ் கேப்பை வாங்கணும்? இதில் நிறைய யூனிக் ஐடியாஸ் இருக்குது. லார்ஜ் கேப்பில் இல்லாத அட்ராக்டிவான பிஸ்னஸ் மாடலாம் ஸ்மால் கேப்பில் இருக்குது. ரிஸ்க் அதிகம். இப்போ பெரிய கம்பெனிக்கெல்லாம் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து ஸ்மால் கம்பெனிஸ்க்கு இல்லை. சார், இப்போ வந்து மார்க்கெட் 2024 இருந்தே டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஆனால் ஸ்மால் கேப் மட்டும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுக்கான காரணம் என்னங்க சார்? பலவித காரணங்கள் இருக்குது. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 2024 செப்டம்பர்லேருந்து இந்த எஃப்ஐஎஸ் வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விற்கும் போதும் அதுதான் அதிகமாக விற்பாங்க. இப்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த லார்ஜ் கேப்பில் கண்டினியூஸாக செல்லிங் வரும்பொழுது அவங்க இந்த லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்கும் பொழுது டிஐஎஸ் வாங்குறாங்க. பட் அதை மீறி லார்ஜ் கேப்ஸ்லாம் கீழே விழுது. ஏன்னா அந்த ஒரு பெர்செப்ஷன் லார்ஜ் கேப் செல்லிங் வரும்போது இந்த எஃப்ஐனால் அந்த ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் வரும்பொழுது என்னதான் டிஐ இன்வெஸ்ட் பண்ணாலும் அது அல்டிமேட்டாக சென்செக்ஸ் நிஃப்டி வந்து பெருசாக ஏற முடியலை. இன்ஃபேக்ட் டிஐஎஸ் வந்து எஃப்ஐ செல்லிங்கை விட அதிகமாக வாங்கினா கூட சில நேரத்தில் சென்செக்ஸ் நிஃப்டி ஏற மாட்டேங்குது. ஸோ இது வந்து தொடர்ந்து கடந்த 2 வருஷமாக நடக்கும் பொழுது இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நாம் எதுக்கு லார்ஜ் கேப்பை வாங்கணும், எஃப்ஐக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், லிக்விடிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க விற்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அவங்க விற்க வாங்கிட்டே இருக்காங்க. பட் அல்டிமேட்டாக லாபமும் வரல லார்ஜ் கேப்பில். இந்த புரிதல் வந்தது கடந்த 6 மாதமாக. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஸோ அதில் வந்து பெனட்ரேஷன், அதாவது எஃப்ஐயோட பையிங் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அவங்க அதை வந்து விற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைச்சல். ஸோ அதனால் ஓரளவுக்கு சேஃப்டியும் இருக்குது, சில நல்ல ஸ்டாக்ஸ் ஏரியும் இருக்குது. 2வது காரணம் என்ன அப்படின்னா இந்த கோவிட் முடிஞ்ச பிறகு இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் நிறைய வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த 3 வருஷமாக ஒவ்வொரு வாரமும் 5லேருந்து சம்டைம்ஸ் ஈவன் 8 லட்சம் புது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. போன வாரம் கூட 7 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவங்க பெரும்பாலும் நமக்கே தெரியும் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒன்று. அடுத்து இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4000க்கும் மேலே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு இந்தியாவில். இதில் நிறைய யூனிக் ஐடியாஸ் இருக்குது. லார்ஜ் கேப்பில் இல்லாத அட்ராக்டிவான பிஸ்னஸ் மாடலாம் ஸ்மால் கேப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ராக்டரி, அதாவது ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ரெஃப்ராக்டரி தேவைப்படுது. அப்புறம் சில ஃபேக்ட்ரியெல்லாம் வைக்கணும்னா அதுக்கு ஷெட்டெல்லாம் பண்ணணும், அந்த பில்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த பில்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் மிட் கேப் தான் பண்ணுறாங்க. நிறைய ஸ்மால் ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது, அந்த ஏபிஐ மேனுஃபேக்சர் பண்ணுறது மாதிரி. நிறைய ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, லார்ஜ் ஹாஸ்பிட்டலும் இருக்குது, பட் நிறைய ஸ்மால் ஹாஸ்பிட்டல். ஸோ இது மாதிரி ஒரு அட்ராக்டிவான பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் வந்து லார்ஜ் கேப்பில் இல்லை. இந்த 4000 கம்பெனியில் நிறைய இருக்குது. ஸோ இந்த பல காரணங்கள்னால தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட்டு 2024 செப்டம்பர்லேருந்து எல்லா ஸ்மால் மிட் கேப்பும் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட பாதி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ 4000ல் ஒரு 2000 ஸ்டாக் கிட்டத்தட்ட இந்த ரேலியில் பெருசாக ஒன்றும் ஏறலை. ஸோ அந்த ஒரு ஸ்கியூடுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு அன்பேலன்ஸ்டாக தான் இருக்குது. சிலதெல்லாம் நல்லா ஏறி இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ்லாம் ஏறாமல் இருக்குது. அதனாலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வேல்யூவேஷன் ரொம்ப ஏறிட்ட பிறகு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். ஸோ இந்த 2 வருஷமாக இந்த ஏறாத ஸ்டாக்ஸு, நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸை வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேலி இன்னும் 1 வருஷம் தொடர கூட வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் பேசுனதுல சொன்னீங்க ஸ்மால் கேப்போட ரேலி இன்னும் 1 வருஷத்துக்கு தொடரும் அப்படின்ட்டு. இப்போ ஸ்மால் கேப்னா நிறைய புது செக்டாரும் அதில் இருக்குது, ஆல்ரெடி இருக்க பழைய செக்டார்ஸ் கம்பெனிஸும் நிறைய இருக்குது. இப்போ லாங் டேர்ம் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்னென்ன செக்டார்லாம் ஸ்மால் கேப்பில் சூஸ் பண்ணலாங்க சார்? அதான் இப்போ நீங்கள் சென்செக்ஸ் நிஃப்டி பேஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் கம்பெனி இருக்குது, கார் கம்பெனி இருக்குது, ஸ்டீல் கம்பெனி இருக்குது. பட்டு இந்த பெரிய கம்பெனியோட போட்டி போட்டு ஸ்மால் கேப்லாம் பெருசாக வரும்னா வருது, ஆனால் ரொம்ப குறைச்சல், ரிஸ்க் அதிகம். இப்போ பெரிய கம்பெனிக்கெல்லாம் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து ஸ்மால் கம்பெனிஸுக்கு இல்லை. ஸோ அதை மீறி சில ஸ்டீல் செக்டார்லேயே 1 or 2 ஸ்டீல் கம்பெனிஸ் நல்லா பண்ணுறாங்க, 1 or 2 சிமெண்ட் கம்பெனி நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த புரிதல் இருக்கணும். உங்களுக்கு எங்கெல்லாம் பெரிய கம்பெனியோட காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், போட்டி அதிகமாக இருக்கும், அங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். மற்றபடி சேஃபான வழி என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்செக்ஸ் நிஃப்டியில் இல்லாதது, இல்லைனா டாப் 100 டாப் 200 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இல்லாத பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் ஸ்மால் கேப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டீல் பண்ணணும்னா ரெஃப்ராக்டரிங்கிறது தேவை, இன்புட்டு. அதெல்லாம் லார்ஜ் கேப்பில் அதிகமாக இல்லை, ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
நிறைய லேண்ட் பேங்க்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் இருக்குது, நிறைய சர்ப்ளஸ் லேண்ட் பேங்க்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்மால் கேப்பில் இருக்குது. ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஸ்மால் மிட் கேப்ஸில் இருக்குது. ஸோ அதில் என்ன 2 விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, அவங்களுக்கு வந்து அந்த பெரிய அந்த பிஸ்னஸில் பெரிய கம்பெனியோட த்ரெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக வேல்யூவேஷன் பார்க்கணும். முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வாய்ப்புகள் வந்து ஒரு 2 விதமான வாய்ப்பு இருக்குது. ஒன்று growth, பிஸ்னஸுக்கு growth இருக்கணும், அப்போது அங்கே PE ரேஷியோலாம் பார்க்கணும். சில ஸ்மால் கேப்பில் growth நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா மறைமுகமாக நிறைய அசெட்ஸ் இருக்கும், இல்லைன்னா டேக் ஓவர் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு வகையில் கம்ஃபர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இந்த வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். உங்கள் growth ஸ்டாக்குக்கு அந்த PE வேல்யூவேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்படி growth இல்லை, நிறைய ரிச்சான அசெட்ஸ் இருக்குது, உள்ள நிறைய ரிச்சான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவேஷன் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. நிறைய ஸ்மால் மிட் கேப்பில் உங்களுக்கு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது. அதில் நீங்கள் அட்ஜஸ்டட் புக் வேல்யூ பார்க்கணும். அந்த அட்ஜஸ்டட் புக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 1 மடங்கு 1.2 டைம்ஸ் இருந்ததுன்னா அது நல்லா வாங்கலாம். ஸோ இது எதுக்கு சொல்லுவேன்னா, நீங்கள் அதை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் நீங்கள் ஒரு புரிதல் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் பாதுகாக்கணும், அதை குரோ பண்ணணும்னா நீங்கள் டைரக்ட் இன்வெஸ்டராக இருந்தால் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு புரிதல், வேல்யூவேஷன் புரிதல் இருக்கணும். ஸோ பேங்க் எடுத்தால், பேங்க்கு ஃபினான்ஸ் கம்பெனி எடுத்தால் ப்ரைஸ் டு அட்ஜஸ்டட் புக் வேல்யூ. இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஜென்ரலாக என்டர்பிரைஸ் வேல்யூ டு நம்பர் ஆஃப் பெட்டு. ஸோ அது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோட பெட்டுக்கு வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 4 கோடியிலேருந்து 8 கோடி 10 கோடி கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் 4 கோடிக்கு கீழே இருந்துன்னு வச்சுங்க, அதாவது இப்போ 1000 கோடி பெட் உள்ள கம்பெனிக்கு நீங்கள் 4000 கோடி மார்க்கெட் கேப் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் புரிதல் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய ரிஸ்க் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த்து ஏதாவது ஒரு ஸ்மால் ஃபார்மா கம்பெனி டேக் ஓவர் ஆகுது. அதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, என்டர்பிரைஸ் வேல்யூ டு ஆனுவல் சேல்ஸ். என்டர்பிரைஸ் வேல்யூனா ஒன்றும் பெருசாக இல்லை, மார்க்கெட் கேப்பு அந்த டெட்டு, அதில் கேஷை கழிச்சிக்கணும். மார்க்கெட் கேப் ப்ளஸ் டெட்டு மைனஸு ஃப்ரீ கேஷ். இது எல்லா பேலன்ஸ் ஷீட்லையும் ரிசல்ட்ஸ்லையும் இருக்குது. இதுதான் என்டர்பிரைஸ் வேல்யூ. ஸோ இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ டிவைடட் பை ஆனுவல் ஃபார்மஸ்டிக்கல் சேல்ஸ். ஸோ இப்போ நான் நிறைய டேக் ஓவர்லாம் பார்த்தோம்னா 3லேருந்து 4 மடங்கு வருது. ஸோ இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் வேல்யூ டு ஆனுவல் சேல்ஸு கிட்டத்தட்ட 20 மடங்கு லிஸ்ட் ஆச்சு. அதில் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 50% லாஸ் ஆச்சு. காரணம் என்ன? இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் எடுக்கும்பொழுது சில மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்ததுன்னா ஸ்மால் கேப்பில் நீங்கள் 8 PE கொடுக்கலாம், 12 PE கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் 40-50 PE கூட கொடுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த growth ஸ்டாக் பார்க்கும்பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பெக் ரேஷியோன்னு பார்க்கணும். இப்போ ஒரு கம்பெனி வந்து வருஷம் 40% ப்ராஃபிட்டை க்ரோத் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து 40 PE கொடுக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் 80 PE வரைக்கும் கூட கொடுக்கலாம். இந்தியாவில் வந்து வெளிநாட்டிலலாம் 40 PEனா 40% ப்ராஃபிட் க்ரோத்னா 40 PE கொடுப்பாங்க. பட் நம்ம நாட்டில் அது மாதிரி பண்ணோம்னா நிறைய ஐடியா அதெல்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அது வருஷம் 40% ப்ராஃபிட் க்ரோத் ஆகுது, தொடர்ந்து ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் 40லேருந்து மேக்ஸிமம் 80 PE வரைக்கும் தரலாம். பட் சில ஸ்டாக்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, வருஷம் ப்ராஃபிட் 20% தான் இருக்கும், 80 PE 100 PE கொடுப்பாங்க. ஸோ நம்மளே பார்த்துருக்கோம், சில டெக்னாலஜி கம்பெனியெல்லாம், புது விதமான டெக்னாலஜி கம்பெனியெல்லாம் 100 PEலேருந்து இப்போ 40 PE வந்தது. ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் 50% இறங்கியிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்மால் கேப்பில் ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு பண்ணணும். இல்லை இந்த புரிதலாம் இல்லை, உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. பட் மற்றபடி பிரமாதமாக இருக்கும் வாய்ப்புகள் அடுத்து 1 வருஷம் 2 வருஷம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 26 கோடி இன்வெஸ்டர் பேஸ் இருக்குது. அடுத்த 4-5 வருஷத்தில் 40 கோடி ஆகும் இந்த இன்வெஸ்டர் பேஸ். ஸோ இந்த ஒவ்வொரு வாரமும் 5லேருந்து 8 லட்சம் வர்றதுனால, ஸோ இந்த 26 கோடி இன்வெஸ்டர் பேஸ் வந்து 40 கோடி ஆகும் பட்சத்தில் பெரும்பாலும் 60-70% வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த புரிதலெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல பிரமாதமாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஃபார்மா கம்பெனிஸ், ஸ்மால் ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸு,
அப்புறம் இந்த பில்டிங் ப்ராடக்ட்ஸ், சில கம்பெனிஸ்லாம் வந்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கான ரூஃப் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போது பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இருக்குது. நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இந்த பில்டிங் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். கடந்த 5 வருஷமாக அந்த லேண்ட் வேல்யூ சிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்மால் கம்பெனிஸ்க்கு வந்து சென்னை, பாம்பே, பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய லேண்ட் பேங்க் கூட இருக்குது, சர்ப்ளஸ் லேண்ட் பேங்க். ஸோ இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வேல்யூவேஷன் கம்பெனி மட்டும் பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெக் ரேஷியோ, இல்லைனா அந்த லேண்ட் பேங்க்கோட என்ன வேல்யூ, மார்க்கெட் கேப் என்ன, இல்லை பி ரேஷியோ இருந்ததுன்னா பெரிய கம்பெனிக்கு என்ன பி ரேஷியோ, பெரிய கம்பெனிக்கு ஒரு 25 பி ரேஷியோனா ஸ்மால் கம்பெனிக்கு நீங்கள் 40-50 கொடுத்தீங்கன்னா ரிஸ்க்கு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மால் கம்பெனி வந்து 40 பி கொடுக்குறீங்க, ஆனால் ப்ராஃபிட் க்ரோத்து 80% இருக்குன்னா ஓகே. இது மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒர்த்து, நீங்கள் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது நல்ல ஒர்த்து. ஏன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு நிறைய ஸ்மால் கேப் வந்து லார்ஜ் மிட் கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. சில மிட் கேப்லாம் ஈவன் சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டாக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. பட் பர்சன்டேஜ் சதவீதம் ரொம்ப குறைச்சல். பட் இது இந்த மாதிரி புரிதல், இந்த மாதிரி எஜுகேஷன்லாம் தேவை. இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா கஷ்டப்பட்டு அதனுடைய பின்விளைவு ரொம்ப சாதகமாக இருக்கும். சார், இப்போது ஸ்மால் கேப் அப்படின்றப்ப 2 விஷயம் இருக்குங்க சார். ஒன்று, ஸ்மால் கேப் தான் ட்ராப்புங்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்மால் கேப்பும் மல்டி பேக்கராக ஆகாதுன்றாங்க. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாங்க, ஸ்மால் கேப் அப்படின்னாவே இது கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்தில் மல்டி பேக்கராக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ட்ராப்குள்ளே சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? முக்கியமாக என்ன புரிஞ்சுன்னா, திரும்ப ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நேயர்களுக்கு, நீங்கள் வந்து மொத்த பணத்தையும் ஈக்குவிட்டியில் போடக்கூடாது, கடை வாங்கி போடக்கூடாது, மொத்தத்தையும் ஸ்மால் கேப்பில் போடக்கூடாது, ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட ஒரு 50%, 60% ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போடலாம். அட்லீஸ்ட் ஒரு 30-40% சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டாக் மாதிரி போடலாம். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஓவரால் மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் போது உங்களுக்கு ஸ்மால் கேப்பில் லாஸஸ் அதிகமாகும். உங்களால் வித்துட்டு கூட வெளியே வர முடியாது. டெய்லி டவுன்வர்ட் சர்க்கிட்டு, நீங்கள் வாங்கின 10 ஸ்டாக்கில் 2-3 ஸ்டாக்கு 10-20% டவுன்வர்ட் சர்க்கிட் ஆச்சுன்னா 3 நாள்லேயே உங்கள் சொத்து அழிஞ்சிடும். இந்த புரிதல் முக்கியமாக வேணும். அது மாதிரி வந்து ஜென்ரலாக சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டாக்ஸில் வராது. ஏன்னா டிஐஎஸ் வாங்குவாங்க, ரொம்ப வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் வந்து ஈவன் எஃப்ஐஸ் கூட வந்து வாங்குவாங்க. அதனால் 30-40% எப்போவுமே லார்ஜ் கேப்பில் போடணும். 50-60, அது கூட அந்த 50-60 கூட ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு. ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தால் 30% மேலே ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போடக்கூடாது. பட் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு போகணும். இது முதல்ல இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மொத்த ஃபினான்ஷியல் வெல்த் இருந்ததுன்னா அதில் ஒரு 30-40% ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வெளியே இன்வெஸ்ட் பண்ணணும், பேங்க் டெபாசிட்ஸ், பாண்டெல்லாம். ஸோ அது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் வரணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் இதெல்லாம். பட்டு என்ன புரிதல் வேணும் அப்படின்னா, ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, கடந்த 20 வருஷத்தில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு தடவையோ 2 தடவையோ தான் உங்களுக்கு சென்செக்ஸ் நிஃப்டி கீழே இறங்கியிருக்கு, ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ் மேலே ஏறி இருக்கு. மற்றபடி எப்போல்லாம் சென்செக்ஸ் நிஃப்டி இறங்குதோ அப்போல்லாம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த தன்னிச்சையாக ஸ்மால் அண்ட் மிட் கேப்க்கு வந்து ஓவரால் மார்க்கெட் வேவ் நல்லா இல்லாத பொழுது தன்னிச்சையாக இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் நல்லா பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது எல்லா ஸ்மால் கேப் மிட் கேப்பும் வந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல. சக்ஸஸ் ரேட்டு பார்த்தோம்னா ஒரு 50% தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 100 ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50% ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிவார்ட் பண்ணும். இல்லை எல்லாமே சக்ஸஸ் ஆகும்போது, ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸுக்கு உரிய கேரக்டர் அதுதான். ஸ்மால் பிஸ்னஸுக்கு வந்து பெரிய கம்பெனியோட போட்டி போட்டு பொருளாதார கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து அதில் மீண்டும் பெருசாக வளர்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது. மூணாவது, இது வந்து ஸ்மால் கேப்புக்கே உரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, 5-6 வருஷம் கம்பெனி நல்லா பண்ணும், ப்ராஃபிட் கூட ஏறும், ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆகும். இது வந்து ரொம்ப பெக்யூலியராக ஸ்மால் கேப்பில் நடக்கும். சில ஸ்மால் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ்லாம் மார்க்கெட் கேப்பு 4000 கோடி வந்திருக்கு, அதனுடைய கேஷு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஃப்ரீ கேஷ் 5000 கோடி. 5 வருஷம் கழித்து 5 வருஷம் ஷேர் ப்ரைஸு டவுனில் தான் இருக்குது. டவுனில் இருந்து மார்க்கெட் கேப்பு வந்து கேஷை விட கம்மியாக இருந்தது. ஸோ இது மாதிரி கூட நடக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் அனலிஸ்டாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும், நீங்கள் உங்கள் கால் ரைட்டாக இருக்கும், ரிசர்ச் பண்ணி ரைட் ஸ்டாக் பண்ணியிருப்பீங்க, ரைட் க்ரோத் கூட இருக்கும், ஆனால் ஷேர் ப்ரைஸ் ஏறாமல் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை டீப் வேல்யூவாக இருக்கும், ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிதல் இருக்கணும். இதை புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ரிஸ்க்கு குறைக்கலாம். அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த
40 வருஷத்தில் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்ஸைட்டி. அதாவது ரொம்ப அவசரப்பட்டு நிறைய பணத்தை ஒரு ஸ்டாக்கில் போட்டுருவாங்க. இப்போ இன்னைக்கு கூட ஒரு கம்பெனி ரிசல்ட் வருது, பயங்கர ப்ராஃபிட் growth, சடனாக ஸ்டாக்கு 10-12% ஏறுது. நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் லேட்டாக ஒரு 1 hour 2 hour கழிச்சு அந்த ரிசல்ட்டை படிக்கும் பொழுது அந்த ஆப்ரேட்டிங்கில் ப்ராஃபிட் ஏறலை பெருசாக. அது எக்ஸப்ஷனல் ஒன் டைம் இன்கம் வந்திருக்கு, அதனால ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. இந்த புரிதல் இல்லாமல் அந்த நியூஸ் வந்த உடனே, ஃப்ளாஷ் ஆன உடனே எல்லாரும் அந்த ஸ்டாக்கை வாங்கி க்ளோசிங்லேயே இன்ட்ராடேலேயே 10% டவுன் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில நிறைய கம்பெனி இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் ரேலி வரும்பொழுது, நான் இன்னொரு கம்பெனி இப்போது நான் ஸ்டடி பண்ணேன், பேர் சொல்ல விரும்பலை. கிட்டத்தட்ட 75% ஒரு வருஷத்தில் குறைஞ்சிருக்கு ஷேர் ப்ரைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திரும்ப அந்த 75% மீண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமாக அந்த கம்பெனியோட இன்கம் வந்து ரொம்ப 5 கோடி 10 கோடி, திடீர்னு 1000 கோடி டர்ன் ஓவர். என்னன்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் கம்பெனி. சில இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல விற்றுட்டு பெரிய டெக்னாலஜி கம்பெனின்னு சொல்லுவாங்க. பட்டு டெக்னாலஜி கம்பெனியெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 50% எக்ஸ்பென்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் மேலே இருக்கும். அதாவது ரெவன்யூ 1000 கோடினா 500 கோடி எம்ப்ளாயிஸ் காஸ்ட் இருக்கும். ஸோ சில கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி காஸ்ட் 1% கூட இருக்காது. 1000 கோடி ரெவன்யூ இருக்கும் டெக்னாலஜி கம்பெனின்னுவாங்க, 1 கோடி கூட எம்ப்ளாயி காஸ்ட் இருக்காது. சில கம்பெனி பெருசாக திடீர்னு டர்ன் ஓவர் ஏறும், ஆனால் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இந்த ஃபேக்ட்ரி லேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக இருக்கும், ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல நியூஸ் திடீர்னு ரிசல்ட் வருதுன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆங்ஸைட்டினால, பதட்டத்தினால உடனே போயிட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பதட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்க்கணும். வாய்ப்புகள் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நிச்சயமாக அதை ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி அது ஜென்யூனான டெக்னாலஜி கம்பெனியா, ஜென்யூனான ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியா, அதுக்கு உரிய அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நான் ஏற்கனவே ஹைலைட் மாதிரி என்டர்பிரைஸ் வேல்யூ டு சேல்ஸு, இது மாதிரிலாம் பார்த்துட்டு ட்ராக் ரெக்கார்டை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். பதட்டத்தில் சடனாக இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் 70% லாஸ், 80% லாஸு மாதிரி இருக்கிறது. இப்போது நிறைய கம்பெனிஸ் அது மாதிரி இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங் பிஸ்னஸ் தீம் இருக்கும், பட் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா டீப்பாக அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த பதட்டத்தையும் குறைச்சிட்டோம்னா நிச்சயமாக நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டு ஈக்குவலாக வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு அசட் கிளாஸ் இந்தியாவில் இல்லை. இருக்குது ரியல் எஸ்டேட்டு, அது ரொம்ப லம்பியாக இருக்கும், நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருக்கிற அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டரு வேறு நிறைய அசட் கிளாஸில் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலிஸு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். ஸ்மால் கேப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா கவனிக்கணும்னு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி சார்.